குழந்தைகளுக்கான சத்திய கதைகள். கதை எண் 10. தொடக்கூடாத பழம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருந்தீங்கன்னு நான் நம்புகிறேன். டே ஃபுல்லாக நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நேத்திக்கான கதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஆதாம் அவருக்கு துணையா ஏவாள் அப்படின்ற பொண்ணை கொடுத்து தேவன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்ச சூப்பரான ஃபேமிலி பற்றி ஒரு அழகான கதை பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அழகான கதை பார்க்கலாமா? வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் ரெடி ஆகுங்க, சூப்பராக ரெடி ஆகுங்க. உங்களுக்காக ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நமக்கு நல்லா தெரியும், ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் பிதாவாகிய தேவன் ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன், அந்த கார்டனுக்கு பேர் என்ன? ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தை பிதாவாகிய தேவன் அழகாக அவங்களுக்கு வீடாக உருவாக்கி கொடுத்தாரு. இதெல்லாம் தான் நம்ம போன டேஸ் எல்லாம் படித்தோம். அந்த சூப்பரான தோட்டத்துக்குள்ள தேவன் டிஃப்ரெண்ட்டாக நிறைய மரங்களை வச்சார். அந்த மரங்களில் நல்ல டேஸ்டாக அழகாக இருக்கக்கூடிய கனிகள் எல்லாம் ஆதாமும் ஏவாளும் சாப்பிடலாம். அதுதான் அவங்களுக்கு உணவாக தேவன் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே யெகோவா தேவன் ஆதாம் கூட பேசிகிட்டே இருந்தார். ஆதாம் எது வேணும்னாலும் இம்மீடியட்டாக பிதாவாகிய தேவன்கிட்ட போய் அழகாக உட்காந்து, தேவனே எனக்கு இது வேணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். இப்படியே டேஸ் போச்சு. தேவன் ஒரு விஷயத்தை யோசிச்சார். ஆதாம் கிட்ட நம்ம சொன்னதெல்லாம் சூப்பராக செஞ்சுட்டே வரார். ஆதாம் மாதிரியே ஏவாளும் செஞ்சுட்டே வராங்க. இவங்களுக்கு நம்ம ஏன் ஒரு டெஸ்ட் வைக்கக்கூடாது? ஓகே, சின்னதாக ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். ஏன் டெஸ்ட் வைக்கணும்னு அப்பா யோசிச்சார்னா, ஆதாமும் ஏவாளும் தேவன் சொல்கிற பேச்சை எப்பொழுதும் கேட்டுட்டே இருப்பாங்களா, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தேவன் இப்படி ஒரு டெஸ்ட்டை வைக்கணும்னு யோசிச்சாராம். அப்போது ஒரு சின்ன ரூல் போட்டார். அந்த ரூல் என்ன தெரியுமா? தோட்டத்தில் ஒரு ஸ்பெஷலான மரம் இருந்துச்சாம். அந்த மரம் எல்லா மரத்துக்கும் நடுவில் இருந்துச்சாம். அந்த ஸ்பெஷல் ட்ரீக்கு பேர் நன்மை தீமை தெரிஞ்சுக்கிற மரம். பிதாவாகிய தேவன் ஆதாமை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாராம். அது என்னன்னா, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த ஒரு மரத்தை, அதாவது நன்மை தீமை அறிகிற மரத்திலிருந்து வர பழத்தை நீங்கள் தொடவே கூடாது. ஒரு வேளை தொட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த டேவே நீங்கள் சாக வேண்டியது வந்துடும் அப்படின்னு ஆதாமை பார்த்து தேவன் ஒரு ரூல் கொடுத்தாராம். இது ஆதாமையும் ஏவாளையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. ஆனால் தேவன் சொல்கிற பேச்சை இவங்க எவ்வளோ கேட்குறாங்க, அவர் சொல்கிறத அவங்க மனசில் நிறுத்திக்கிட்டாங்களா, தேவன்தான் எல்லாத்துக்கும் மேலே இம்பார்ட்டண்ட்டான பர்சன்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக தேவன் இப்படி ஒரு ரூலை கொடுத்தார். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்த டைமில்
ஒரு நாள் ஏவாள் அந்த மரத்துக்கு பக்கத்தில் அப்படியே போனாங்களாம். அப்படியே போகும்போது அந்த மரத்தை பார்த்து நின்னுட்டாங்களாம். அப்போ ஒரு பாம்பு வந்துச்சாம். அந்த பாம்புக்குள்ள ஒரு கெட்ட தூதன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத ஏவாளுக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த கெட்ட தூதன் பாம்பு வடிவத்தில் வந்து ஏவாள் கிட்ட பேச ஆரம்பிச்சானாம். அவன் வாயை திறந்தாலே எல்லாமே பொய்யாவே சொன்னானாம். அவன் ஏவாள் கிட்ட, அந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாகவே மாட்ட, தேவனை மாதிரி நீயும் ரொம்ப அறிவாளியா ஆயிடுவ அப்படின்னு ஏமாத்தி ஏவாளை நம்புற மாதிரியே பேசினானாம். ஐயோ பாவம் இந்த ஏவாள் அந்த பொய்ய அப்படியே நம்பிட்டாங்க. அந்த பழம் பார்க்க வேற ரொம்ப அழகா அப்படியே உடனே பறித்து சாப்பிடணும் போலவே இருந்துச்சாம். சாப்பிட்டா என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சி ஏவாள் அந்த கெட்ட தூதன் சொன்ன விஷயத்த அப்படியே நம்பி பறித்து நல்லா கடித்து சாப்பிட்டுட்டாங்களாம். அவங்க மட்டும் சாப்பிட்டது இல்லாமல் அந்த பழத்தை எடுத்துட்டு நேராக ஆதாம் கிட்டையும் கொடுத்தாங்க. ஆதாமும் இந்த பழத்தை நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு அவரும் வாங்கி அப்படியே சாப்பிட்டாராம். இது சும்மா பழத்தை பறித்து அப்படியே சாப்பிட்ட கதை ஒன்றும் இல்லை. இது யெகோவா அப்பா பேச்சை கேட்காம நானே பறித்து சாப்பிட்டா என்ன, அந்த பழத்தை பார்த்தா அழகாக இருக்குல்ல, நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம், அதனால் என்ன ஆகப்போகுது அப்படின்னு நினச்சி பண்ண பெரிய தப்பு. அதுக்கு பேரு தான் கீழ்ப்படியாமை. இதைத்தான் தேவன் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாரு. அவர் வச்ச டெஸ்ட்டில் ஆதாமும் ஏவாளும் விழுந்து போயிட்டாங்க. தேவன் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் இவங்க கேட்பாங்கன்னு நம்பி வச்ச டெஸ்ட்டில் ஆதாம் சொல்கிற பேச்சை கேட்காம கீழ்ப்படியாமை அப்படின்ற ஒரு பெரிய பாவத்துக்குள்ளார போயிட்டார். அதனால என்னென்ன கஷ்டம் வந்துச்சு தெரியுமா? அவங்க மனசில் இருந்த சந்தோஷம் அப்படியே போயிடுச்சு. பயம் வந்துடுச்சு. அவங்க ட்ரெஸ்ஸு போடலைன்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. குடுகுடுன்னு ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அப்பாவை பார்க்கவே பயமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அப்பா கொடுத்த என்றென்றைக்கும் சாகாமல் இருக்கிற அந்த கிஃப்டை அவங்க இழந்து போயிட்டாங்க. இப்போ அதே நாளில் சாவும் வந்துடுச்சு. அந்த அழகான பரிசுத்தமான ஏதேன் தோட்டத்தில் இனிமே அவங்களால இருக்கவே முடியாது. அப்பா அவங்கள வெளியே அனுப்பிட்டார். சொல்கிற பேச்சை கேட்காத குழந்தைங்களுக்கு இப்படி தான் ஆகும்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டார். ஆனால் பிதாவாகிய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்ம சொல்கிற பேச்சு கேட்கலனாலும் அவங்க எப்படி நம்மளை நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி ரொம்ப நல்லவர், பட் நீதியானவர். அதனால் சரி பரவாயில்ல, ரூல்ஸை மாற்றாமல் அப்படியே இவங்க இங்கே வச்சுக்கலாம், ஏதேன் தோட்டத்திலே வச்சுக்கலான்னு தேவன் யோசிக்கவே இல்லை. தப்பு பண்ணால் தண்டனை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அப்பா அவங்கள வெறுக்கவே இல்லை. பிதாவாகிய தேவன் அவர் மனசில் ஒரு சூப்பரான பிளான் போட்டிருந்தார். எப்படியாச்சும் என் பிள்ளைங்களை இந்த சாவிலிருந்து, இந்த மரணத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து காப்பாற்றி மறுபடியும் ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கிற ஒரு பரதேசிக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு முடிவு பண்ணார். அதுக்கு பேரு தான்
மீட்பின் திட்டம், ரான்சம். இந்த கதையில் இருந்து நம்ம ஒரு சில பாடங்களை கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு, தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படியணும். அதுதான் முதல் காரியம். தேவன், அம்மா, அப்பா சொல்கிறத கேட்டு நமக்கு எந்த ஆபத்தும் வராதபடி அவங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அவங்க எப்பொழுதுமே நம்ம நல்லதுக்காகத்தான் சொல்லுவாங்க. செகண்ட், பொய் பேசுகிறதோ இல்லை பொய் பேசுகிறவங்க கிட்டோ எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அந்த கெட்ட தூதன் மாதிரி இப்போவும் நிறைய பேர் பொய் சொல்லி நம்மளை தப்பு பண்ண வைக்க பார்ப்பாங்க. தேவன் சொன்னது தான் எப்பொழுதுமே உண்மை. ஒருவேளை நம்ம பொய் சொல்கிறோமான்னு தினம் தினம் நம்மளையே ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். ஏன்னா பொய் சொல்கிறது பிதாவாகிய தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மூன்றாவது விஷயம், பிதாவாகிய தேவன் நம்மளை எப்போவுமே விட்டுற மாட்டார். நாம் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அப்பா கிட்ட போய், தேவனே நான் தெரியாமல் இந்த பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க தேவனே, நான் இனிமே உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீங்கள் என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு கரெக்டாக போகக்கூடிய வழியை எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு நிறைய ஹோலி ஸ்பிரிட் கொடுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் நம்ம கேட்டோன்னா நம்மளுடைய பாவத்தை எல்லாத்தையும் அவர் மன்னிச்சிடுவார். நமக்கு எது கரெக்டான பார்த்தோ அதை அவர் அழகாக காமிச்சு விடுவார். சரி செல்லம், இப்போ தூங்குகிற டைம் வந்துருச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி கேட்டிருக்கோம். அதிலிருந்து நமக்கான லெசனையும் நம்ம கற்றுக்கிட்டோம். கரெக்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு நடந்தால் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கலான்னு நீங்கள் நினச்சிக்கணும். மறந்துடவே கூடாது. தேவனுடைய பேச்சை கேட்டால் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். அவர் நமக்காக ஒரு பெரிய மீட்பு பிளானே வச்சிருக்காரு. அதை நினச்சிட்டு சந்தோஷமாக பயப்படாமல் தூங்குங்க. யெகோவா தேவன் உன்னை எப்பவும் சரியான வழியிலே கூட்டிகிட்டு போவார். தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் போய் சொல்லியிருந்தாலோ, அம்மா அப்பாவுக்கு சொல்கிற பேச்சு கேட்காம இருந்தாலோ, இல்லை எந்த தவறு பண்ணியிருந்தாலோ தேவன்கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க தேவனே, நான் இனிமேல் இந்த தப்பு பண்ணாதபடிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா தேவன் கண்டிப்பாக அந்த ப்ரேயரை கேட்பார். ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க என் செல்லக்குட்டி. நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோட நாம் சந்திப்போம். குட் நைட்.